திரையக்க புஜங்காசனா. தரையில் குப்புற படுக்கவும். கால்களுக்கு இடையே 1/2 மீட்டர் இடைவெளி விட்டு கால் விரல்களை தரையில் ஊன்றி வைக்கவும். உள்ளங்கைகளை தோள்பட்டைக்கு சற்று பக்கவாட்டில் தரையில் ஊன்றவும். முழங்கைகள் உடலோடு ஒட்டி பின்னோக்கி இருக்கட்டும். நெற்றியை தரையில் வைத்து உடல் முழுவதையும் தளர்வாக வைத்துக் கொள்ளவும். மூச்சை உள்ளே இழுத்து கொண்டே தலை, கழுத்து மற்றும் தோள்பட்டைகளை மெதுவாக உயர்த்தவும். கைகளை நேராக்கி உடலின் மேற்பகுதியை மேலே தூக்கி நேராக பார்க்கவும். மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே தலை மற்றும் உடலின் மேல் பகுதியை இடது பக்கம் திருப்பவும். உங்களது தோள்பட்டைக்கு மேலாக வலது குதிகாலை பார்க்கவும். தொப்புள் பகுதி தரையை ஒட்டியே இருக்கட்டும். கைகளை நேராகவோ அல்லது சற்று மடக்கியோ வைத்து கொள்ளலாம். முதுகை தளர்வாக வைத்து சில நொடிகள் இந்த திருகிய நிலையில் இருக்கவும். மூச்சை உள்ளே இழுத்து தலையை நேராக்கவும். பிறகு மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே வலது பக்கம் திரும்பி இடது குதிகாலை பார்க்கவும். இடையில் உடலை கீழே இறக்க வேண்டும். மூச்சை உள்ளே இழுத்து மீண்டும் நடுநிலைக்கு வரவும். பிறகு மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே உடலை மெதுவாக தரையில் இறக்கி ஓய்வெடுக்கவும். இவ்வாறு 3 முதல் 5 முறை செய்யலாம். சலபாசனம். தரையில் குப்புற படுக்கவும். கால்களையும் பாதங்களையும் ஒன்றாக சேர்த்து உள்ளங்கால்கள் மேல் நோக்கி இருக்குமாறும் தாடை தரையில் படியுமாறும் வைத்து கொள்ளவும். கைகளை உடலுக்கு அடியிலோ அல்லது பக்கவாட்டிலோ வைத்து கொள்ளலாம். உள்ளங்கைகள் தரை நோக்கி இருக்க வேண்டும் அல்லது கைகளை மூடி முஷ்டி போல வைத்து கொள்ளலாம். கண்களை மூடி உடல் முழுவதையும் தளர்வாக வைக்கவும். பயிற்சி முடியும் வரை தாடை தரையை தொட்டே இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தவும். மூச்சை ஆழமாக உள்ளே இழுக்கவும். பிறகு கைகளால் தரையை அழுத்தி கொண்டு கீழ் முதுகு பகுதியை இறுக்கி 2 கால்களையும் உங்களால் முடிந்த அளவு உயர தூக்கவும். கால்களை நேராகவும் ஒன்றோடு ஒன்று சேர்த்தும் வைத்திருக்கவும். கால்களை உயர்த்தும் போது முழங்கால்களை மடிக்கவோ அல்லது உடலுக்கு அதிக சிரமம் கொடுக்கவோ கூடாது. இந்த இறுதி நிலையில் உங்களால் எவ்வளவு நேரம் வசதியாகவும் நிலையாகவும் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் மூச்சை உள்ளே அடக்கி வைத்திருக்கவும். மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே கால்களை மெதுவாக தரையில் இறக்கவும். பிறகு தலையை ஒரு பக்கமாக சாய்த்து வைத்து இதய துடிப்பு சீராகும் வரை ஓய்வெடுக்கவும். தனுராசனம். தரையில் குப்புற படுக்கவும். கால்களை சேர்த்து வைத்து பிறகு முழங்கால்களை மடித்து குதிகால்களை இடுப்பு பகுதிக்கு அருகில் கொண்டு வரவும். கைகளை பின்னோக்கி எடுத்து சென்று கணுக்கால்களை உறுதியாக பிடித்து கொள்ளவும். தாடையை தரையில் வைத்திருக்கவும். மூச்சை ஆழமாக உள்ளே இழுக்கவும். கால்களின் தசைகளை இறுக்கி பாதங்களை உடலிருந்து விலக்கி தள்ளுவதன் மூலம் முதுகை வளைக்கவும். அதே சமயம் தொடைகள், மார்பு மற்றும் தலையை தரையிலிருந்து மேலே உயர்த்தவும். கைகளை நேராக வைத்திருக்கவும். உங்கள் உடல் வயிற்று பகுதியின் மூலம் தாங்கப்பட வேண்டும். பெரும்பாலான உடல் உழைப்பு கால்களில் மட்டுமே இருக்க வேண்டும். தலையை சற்று பின்னோக்கி சாய்த்து முதுகு மற்றும் கைகளை தளர்வாக வைத்திருக்கவும். உடலை உயர்த்தும் போது மூச்சை உள்ளே அடக்கி வைக்கவும். பிறகு அதே நிலையில் மூச்சை அடக்கியே அல்லது மெதுவாக மூச்சை விட்டபடியோ உடலை முன்னும் பின்னும் மென்மையாக அசைக்கலாம். மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே கால்கள், மார்பு மற்றும் தலையை மெதுவாக தரையில் இறக்கவும். பிறகு கணுக்கால்களை விடுத்து சுவாசம் சீராகும் வரை ஓய்வெடுக்கவும். பவன முக்தாசனம். நேராக படுத்து உடல் தளர்வாக இருக்கட்டும். வலது முழங்காலை மார்பிற்கு அருகில் கொண்டு வந்து 2 கை விரல்களையும் கோர்த்து முழங்காலுக்கு சற்று கீழே கால்களை பிடித்து கொள்ளவும்.
மூச்சை ஆழமாக உள்ளே இழுக்கவும். பிறகு மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே தலை மற்றும் தோள் பட்டைகளை உயர்த்தி மூக்கை வலது முழங்காலால் தொட முயற்சிக்கவும். இடது கால் தரையில் நேராக இருக்க வேண்டும். மூச்சை உள்ளே இழுத்து கொண்டே தலையையும் காலையும் மெதுவாக இறக்கி ஓய்வெடுக்கவும். வலது பக்க குடலுக்கு அழுத்தம் தரும் வகையில் இதை 3 முறை செய்யவும். இதேபோல் இடது காலை மார்பிற்கு அருகில் கொண்டு வந்து 3 முறை செய்யவும். இது இடது பக்க குடலுக்கு அழுத்தம் தரும். அப்போது வலது கால் நேராக இருப்பதை உறுதி செய்யவும். நிலை 2. மல்லாக்கா படுத்த நிலையில் இரண்டு முழங்கால்களையும் மார்பிற்கு அருகில் கொண்டு வந்து கைகளால் 2 கால்களையும் நன்றாக கட்டிக்கொள்ளவும். மூச்சை ஆழமாக உள்ளே இழுக்கவும். பிறகு மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே தலை மற்றும் தோள்பட்டைகளை உயர்த்தி 2 முழங்காலுக்கும் நடுவே மூக்கை வைக்கவும். இந்த நிலையில் சில நொடிகள் இருக்கவும். பிறகு மூச்சை உள்ளே இழுத்து கொண்டே தலையையும் கால்களையும் மெதுவாக தரையில் இறக்கவும். இந்த நிலையை 3 முறை செய்யவும். மத்யாசனம். பத்மாசனத்தில் தாமரை நிலை அமர்ந்து பயிற்சியை தொடங்குவதற்கு முன் உடல் முழுவதையும் தளர்வாக வைத்துக் கொள்ளவும். கைகள் மற்றும் முழங்கைகளின் உதவியுடன் மெதுவாக பின்னோக்கி சாய்ந்து உடலின் மேற்பகுதியை தரையை நோக்கி இறக்கவும். மார்பை சற்று மேலே உயர்த்தி தலையை பின்னோக்கி சாய்த்து உங்களது உச்சந்தலை தரையில் நிலையாக படியும்படி வைக்கவும். கைகளை முன்னால் கொண்டு வந்து கால்களின் பெருவிரல்களை பிடித்து கொள்ளவும். முழங்கைகள் வசதியாக தரையில் இருக்கட்டும். முதுகுத்தண்டின் உங்களால் முடிந்த அளவு வசதியான வளைவு ஏற்படும் வகையில் தலை மற்றும் மார்பின் நிலையை சரி செய்யவும். இந்த நிலையில் உடல் தளர்வாக இருக்கட்டும். தலை, இடுப்பு மற்றும் கால்கள் உடலின் எடையை தாங்கியிருக்க மெதுவாகவும் ஆழமாகவும் மூச்சை இழுத்து விடலாம். வந்த வழியே மெதுவாக ஆரம்ப நிலைக்கு திரும்பவும். பிறகு கால்களை மாற்றி போட்டு மீண்டும் ஒரு முறை இதேபோல் செய்யவும். சேது பந்தாசனம். மல்லாக்க படுத்துக்கொண்டு முழங்கால்களை மடிக்கவும். உங்கள் குதிகால்கள் இடுப்பு பகுதியை தொடுமாறு பாதங்களை தரையில் வைக்கவும். கால்களையும் முழங்கால்களையும் இடுப்பு அகலத்திற்கு விரித்து வைத்து கைகளால் கணுக்கால்களை உறுதியாக பிடித்து கொள்ளவும். தொடக்க நிலையில் ஆழமாக மூச்சை உள்ளே இழுக்கவும். பிறகு இடுப்பை மேலே உயர்த்தி முதுகை வில் போல வளைக்கவும். பாதங்களையோ அல்லது தோள்பட்டைகளையோ நகர்த்தாமல் மார்பு மற்றும் தொப்புள் பகுதியை தாடைக்கு அருகில் வரும் அளவிற்கு எவ்வளவு உயர தூக்க முடியுமோ அவ்வளவு உயர தூக்கவும். பாதங்கள் தரையில் தட்டையாக பதிந்திருப்பதை உறுதி செய்யவும். இறுதி நிலையில் உங்கள் உடலின் எடை தலை, கழுத்து, தோள்பட்டைகள், கைகள் மற்றும் பாதங்களால் தாங்கப்பட வேண்டும். இந்த நிலையில் இருக்கும்பொழுது மூச்சை உள்ளே அடக்கி வைக்கலாம். அல்லது அதிக நேரம் இருப்பவர்கள் மெதுவாக ஆழமாகவும் மூச்சை இழுத்து விடலாம். மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே உடலை கீழே இறக்கவும். பிறகு கணுக்கால்களை விடுவித்து கால்களை நீட்டி ஓய்வெடுக்கவும். இதை 5 முதல் 10 முறை வரை செய்யலாம். சுப்த பத்த கோணாசனம்.
யோகா விரிப்பில் சவாசனத்தில் மல்லாக்க படுத்த கால்களை நீட்டி உடல் தளர்வாக படுத்துக்கொள்ளவும். முழங்கால்களை மடித்து 2 உள்ளங்கால்களையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து வைக்கவும். முழங்கால்கள் இயல்பாக பக்கவாட்டில் விரியட்டும். உங்கள் தொடைகளின் உட்பகுதி மற்றும் இடுப்பு பகுதியில் வசதியான ஒரு நீட்டிப்பு கிடைக்கும் வரை குதிகால்களை உடலுக்கு அருகிலோ அல்லது சற்று தள்ளியோ நகர்த்தி சரி செய்யவும். இடுப்பு தசைகள் சிரமமின்றி தளர்வடைவதற்கு ஏதுவாக 2 தொடைகளின் வெளிப்பகுதிக்கு அடியிலும் தலையணைகள் அல்லது யோகா கட்டைகள் வைத்து கொள்ளலாம். அதிக ஓய்வு தேவைப்பட்டால் முதுகுத்தண்டிற்கு அடியிலும் மார்பு பகுதியை விரிவடைய செய்வதற்கு ஒரு மெல்லிய மெத்தை அல்லது மடித்த போர்வையை நீள்வாக்கில் வைத்து கொள்ளலாம். கைகளை தளர்வாக பக்கவாட்டில் வைத்து உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்குமாறு வைக்கவும். கண்களை மூடி 5 முதல் 10 நிமிடங்கள் வரை மெதுவாகவும் ஆழமாகவும் மூச்சை இழுத்து விடவும். கைகளின் உதவியுடன் முழங்கால்களை மெதுவாக ஒன்று சேர்க்கவும். பிறகு ஒரு பக்கமாக சாய்ந்து படுத்து கைகளின் உதவியுடன் மெதுவாக எழுந்து அமரவும். சதர பரிவர்த்தாசனம். தரையில் மல்லாக்க படுத்துக்கொள்ளவும். 2 கைகளையும் தோள்பட்டைக்கு நேராக பக்கவாட்டில் விரித்து உடல் ஒரு சிலுவை வடிவில் இருக்குமாறு வைக்கவும். மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே 2 கால்களையும் ஒன்றாக சேர்த்து தரைக்கு செங்குத்தாக 90 டிகிரி உயர்த்தவும். முழங்கால்களை மடிக்காமல் கால்கள் விறைப்பாக இருக்க வேண்டும். மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே விறைப்பாக இருக்கும் 2 கால்களையும் மெதுவாக இடது பக்க தரையை நோக்கி இறக்கவும். உங்களது கால் விரல்கள் இடது கை விரல்கள் நுனிகளுக்கு அருகில் வர வேண்டும். முதுகு மற்றும் வலது தோள்பட்டை தரையிலிருந்து மேலே தூக்காமல் நன்றாக பதிந்திருக்க வேண்டும். தேவைப்பட்டால் தோள்பட்டை தூக்காமல் இருக்க ஒரு உதவியாளரின் துணையை நாடலாம். கால்கள் இடது பக்கம் இருக்கும்போது வயிற்று பகுதியை வலது பக்கம் திருப்பி சீரான மூச்சுடன் சுமார் 20 வினாடிகள் இதே நிலையில் இருக்கவும். மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே கால்களை மெதுவாக மீண்டும் செங்குத்தான நிலைக்கு கொண்டு வரவும். இந்த நிலையில் சில நொடிகள் சாதாரண மூச்சுடன் இருக்கவும். இதேபோல் கால்களை வலது பக்கம் இறக்கி சம அளவு நேரம் செய்யவும். பிறகு மீண்டும் நடுநிலைக்கு வந்து மெதுவாக கால்களை தரையில் இறக்கி ஓய்வெடுக்கவும். சவாசனம். தரையில் மல்லாக்க படுத்துக்கொள்ளவும். தலை மற்றும் முதுகு தண்டை ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். தலை ஒரு பக்கமாக சாயாமல் நேராக இருப்பதை உறுதி செய்யவும். கைகளை உடலிருந்து சுமார் 15 சென்டிமீட்டர் தள்ளி உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்குமாறு வைக்கவும். கால்களுக்கு இடையே ஒரு சிறிய இடைவெளி விட்டு வசதியாக வைக்கவும். விரல்கள் இயல்பாக மடிந்திருக்கட்டும். தேவைப்பட்டால் கழுத்து வலியை தவிர்க்க தலைக்கு அடியில் ஒரு மெல்லிய தலையணையோ அல்லது மடித்துணியையோ வைத்து கொள்ளலாம். கண்களை மூடி உடலின் ஒவ்வொரு தசையையும் உணர்வுபூர்வமாக தளர்த்தவும். உடல் எந்தவித அசைவும் இன்றி முழுமையான அமைதி நிலைக்கு வரட்டும். உங்களது இயல்பான சுவாசத்தை கவனிக்கவும். மூச்சு மென்மையாகவும் சீராகவும் எந்தவித முயற்சியுமின்றி தளர்வாகவும் இருக்கட்டும். மனதை ஒருமுகப்படுத்த மூச்சை 27 இருந்து 0 வரை பின்னோக்கி எண்ணவும். எண்ணும்போது கவனம் சிதறினால் மீண்டும் 27 இருந்து தொடங்கவும். சில நிமிடங்கள் ஆழமான ஓய்விற்கு பிறகு மெதுவாக உங்களை சுற்றியுள்ள சூழலை உணர தொடங்கவும். பிறகு உடலை மெதுவாக அசைத்து இந்த பயிற்சியை நிறைவு செய்யவும். அத்வாசனம். யோக விரிப்பில் அமைதியாக குப்புற படுத்து கொள்ளவும்.
2 கைகளையும் தலைக்கு மேலே நேராக நீட்டவும். உள்ளங்கைகள் தரை நோக்கி பதிந்திருக்கட்டும். உங்களது நெற்றி பகுதியை தரையில் வசதியாக தொட செய்யவும். கழுத்து பகுதி எவ்வித சிரமமுமின்றி நேராக இருப்பதை உறுதி செய்யவும். சவாசனத்தில் செய்வது போலவே உங்களது கால் விரல்கள் முதல் கை விரல் நுனி வரை ஒவ்வொரு தசையையும் உணர்வுபூர்வமாக தளர்த்தவும். குப்புற படுக்கும் பொழுது மூச்சை விட சிரமமாகவோ அல்லது மூச்சை முட்டுவது போன்றவோ உணர்ந்தால் மார்பு பகுதிக்கு அடியில் ஒரு மெல்லிய தலையிணையை வைத்து கொள்ளலாம். உங்களது இயல்பான மற்றும் சீரான சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தவும். ஒவ்வொரு முறை மூச்சை உள்ளே இழுக்கும் போதும் உங்களது வயிறு தரையை மென்மையாக அழுத்துவதை உணரவும். சில நிமிடங்கள் இந்த ஓய்வு நிலையில் இருந்து பிறகு மெதுவாக சுற்றியுள்ள சூழலை உணரத் தொடங்கி பின் மெதுவாக இந்த பயிற்சியை நிறைவு செய்யவும். ஜெய்ஸ்டிகாசனம். தரையில் குப்புற படுத்து கொள்ளவும். கால்களை நேராகவும் பாதங்களை உங்களுக்கு வசதியான நிலையிலும் வைத்து கொள்ளவும். கழுத்து முதுகு தண்டோடு நேர்கோட்டில் இருப்பதை உறுதி செய்ய நெற்றியை தரையில் மென்மையாக அமையுமாறு வைக்கவும். கை விரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்து உள்ளங்கைகளை தங்களது தலையின் பின்பகுதியிலோ அல்லது பிடரியிலோ கழுத்தின் பின்புறம் மென்மையாக வைக்கவும். தோள்பட்டை அழுத்தத்தை குறைப்பதற்காக முழங்கைகளை முழுமையாக தளர்த்தி தரையில் படியுமாறு வைக்கவும். கால் விரல்கள் முதல் தலையின் உச்சி வரை உடல் முழுவதையும் உணர்வுபூர்வமாக தளர்த்தவும். எந்த தசையிலும் பிடிப்பு இல்லாமல் பார்த்து கொள்ளவும். உங்களது இயல்பான மற்றும் சீரான சுவாசத்தை கவனிக்கவும். ஒவ்வொரு முறை மூச்சை உள்ளே இழுக்கும் போதும் முதுகு பகுதி மென்மையாக விரிவடைவதை கவனிக்கவும். சில நிமிடங்கள் இந்த நிலையில் இருந்த பிறகு மெதுவாக சுற்றியுள்ள சூழலை உணரத் தொடங்கவும். பிறகு கைகளை மெதுவாக விடுவித்து இந்த பயிற்சியை நிறைவு செய்யவும். மக்கராசனம். தரையில் குப்புற படுக்கவும். பிறகு உங்களது தலை மற்றும் தோள்பட்டைகளை மெதுவாக மேலே உயர்த்தவும். 2 முழங்கைகளையும் தரையில் ஊன்றி உங்களது தாடையை உள்ளங்கைகளுக்குள் வைத்து தாங்கிக் கொள்ளவும். முதுகு தண்டு நன்றாக வளைய வேண்டும் எனில் முழங்கைகளை சேர்த்து வைக்கவும். கழுத்து வலி அல்லது அழுத்தம் இருப்பின் முழங்கைகளை சற்று அகட்டி வைக்கவும். கழுத்து பகுதியில் அழுத்தத்தை உணர முழங்கைகளை முன்னால் நகர்த்தவும் அல்லது கீழ்முதுகில் கவனம் செலுத்த முழங்கைகளை மார்பிற்கு அருகில் கொண்டு வரவும். கழுத்து மற்றும் கீழ்முதுகு ஆகிய 2 இடங்களிலும் அழுத்தம் சமமாக இருக்கும்படி முழங்கைகளின் நிலையை சரி செய்யவும். இப்போது முதுகுத்தண்டு முழுவதுமாக தளர்வடைவதை உணரலாம். கண்களை மூடிக்கொள்ளவும். உடல் எவ்வித அசைவுமின்றி அமைதியாக இருக்கட்டும். எந்த தசையிலும் வீணான இறுக்கம் இல்லாமல் பார்த்து கொள்ளவும். இயல்பாக மூச்சு விடவும் அல்லது மூச்சை உள்ளே இழுக்கும்போது அது முதுகெலும்பின் கீழிருந்து கழுத்து வரையிலும் வெளியே விடும்பொழுது கழுத்திலிருந்து கீழும் செல்வதாக கற்பனை செய்து கவனிக்கவும். மெதுவாக கைகளை இறக்கி ஓய்வெடுக்கவும். மச்ச கிரீடாசனம். முதலில் தரையில் குப்புற படுத்துக்கவும். உங்கள் கை விரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்து தலைக்கு அடியில் வசதியாக வைக்கவும். இடது காலை பக்கவாட்டில் மடித்து இடது முழங்காலை விலா எலும்புகளுக்கு அருகில் வரும் வரை மேலே தூக்கவும். வலது காலை நேராக நீட்டி வைக்கவும். கோர்த்த நிலையில் இருக்கும் கைகளை இடது பக்கமாக திருப்பவும். இப்போது உங்களது இடது முழங்கை மேலே உயர்த்தப்பட்டு இடது முழங்காலுக்கு அருகில் இருக்க வேண்டும். உங்களது வலது பக்க தலையை வலது கையின் உட்புற வளைவில் சாய்த்து வசதியாக வைத்து கொள்ளவும். இந்த இறுதி நிலையை அடைந்த பிறகு உடல் முழுவதையும் தளர்த்தவும். இந்த பயிற்சி பார்ப்பதற்கு துள்ளும் மீனின் வடிவம் போன்றே இருக்கும். இந்த நிலையில் சில நிமிடங்கள் அமைதியாக இருக்கவும். உங்களது சுவாசம் இயல்பாகவும் சீராகவும் முழுமையான தளர்வுடனும் இருக்கட்டும். இதேபோல்
வலது பக்கமும் பயிற்சியை தொடரவும். இறுதியில் சாதாரண நிலைக்கு திரும்பி மெதுவாக பயிற்சியை நிறைவு செய்யவும்.